2015 முதல் 16 வரை ஆம் ஆண்டில் இந்தியாவில் எடை குறைவு மதிப்பீட்டிற்கு எந்த வயது குழு குழந்தைகள் கருதப்பட்டனர்? 2015 முதல் 16 வரை ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின்படி ஏனபேச்சேஸ் 4-6 முதல் 59 மாதங்களுக்குட்பட்ட குழந்தைகளின் எடை குறைவு மதிப்பிடப்பட்டது. இந்த வயது வரம்பு குழந்தைகளின் ஆரம்பகால ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கிய நிலையை துல்லியமாக கண்டறிய உதவுகிறது. 1948ஆம் ஆண்டின் முதல் தொழில் கொள்கை தீர்மானத்தை தொடர்ந்து என்ன உருவாக்கப்பட்டது? 1948-இல் அறிவிக்கப்பட்ட முதல் தொழில் கொள்கை தீர்மானம் இந்தியாவின் பொருளாதார திட்டமிடலுக்கு அடித்தளம் அமைத்தது. இதன் தொடர்ச்சியாக 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் உருவாக்கப்பட்டது. வருமானம் விரிவடைவதன் விளைவு என்ன? மக்களின் வருமானம் அதிகரிக்கும் போது அவர்களின் வாங்கும் திறன் அதிகரித்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தேவை உயர்கிறது. இது பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் ஒரு முக்கிய காரணியாக அமைகிறது. தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற பெண்களில் எந்த வயதினர் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்களாக கணக்கிடப்பட்டனர்? தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு NFHS பெண்களின் ஊட்டச்சத்து நிலையை மதிப்பிடுவதற்கு 15 முதல் 49 வயது வரையிலான இனப்பெருக்க வயதுடைய பெண்களை கணக்கில் கொள்கிறது. இந்த வயது பிரிவினரின் ஆரோக்கியம் தாய் மற்றும் சேய் நல குறியீடுகளுக்கு மிக முக்கியமானது. GDP என்பதன் விரிவாக்கம் என்ன? GDP என்பது Gross Domestic Product என்பதன் சுருக்கமாகும். இது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து இறுதிப் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பை குறிக்கிறது. இது ஒரு நாட்டின் பொருளாதார ஆரோக்கியத்தை அளவிடும் மிக முக்கியமான கருவியாகும். பணத்தின் ஏற்றுக்கொள்ளும் தன்மை குறித்து உரையில் விவரிக்கப்பட்டுள்ள ஒரு பண்பு என்ன? இது நாடுகளுக்கிடையேயான வர்த்தக பரிவர்த்தனைகளில் தாராளமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பணம் என்பது ஒரு பொதுவான பரிமாற்ற ஊடகமாக செயல்பட வேண்டும். எனவே இது வர்த்தக நடவடிக்கைகளில் தடையின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகும். இந்த நீர்ப்பாசன முறையால் பயிரின் நீர் பயன்பாட்டு திறன் மற்றும் உற்பத்தி திறன் அதிகரிப்பதன் விளைவு என்ன? சொட்டு நீர் அல்லது தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன முறைகள் தானியங்கி முறையில் செயல்படுவதால் பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச தேவைப்படும் மனித உழைப்பு குறைகிறது. இது நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதோடு விவசாயத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி செலவையும் குறைக்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரியின் GST 2 பகுதிகள் யாவை? மாநிலத்திற்குள் நடைபெறும் வணிகத்தில் இன்ட்ராஸ்டேட் வசூலிக்கப்படும் GST சரிபாதியாக பிரிக்கப்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு செல்கிறது. இது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வரி வருவாயை பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. வருமான வரி நேரடி வரி, விற்பனை வரி மறைமுக வரி இவை என் பகுதிகள் அல்ல. விவசாயத்தின் மீதான சார்பு தொடர்ந்தால் அதிக வறுமை நிலைகளுக்கு பங்களிக்கும் காரணியாக எது முன்னிலைப்படுத்தப்படுகிறது? மக்கள் தொகை வேகமாக அதிகரிக்கும் போது விவசாய நிலங்களின் மீதான அழுத்தம் அதிகரித்து தனிநபர் வருமானம் குறைகிறது. மாற்று வேலை வாய்ப்புகள் இல்லாமல் விவசாயத்தையே மக்கள் நம்பியிருப்பது வறுமை அதிகரிக்க முக்கிய காரணமாகிறது. தனிநபர் வருமானத்திலிருந்து எந்த வகையான வரிகள் கழிக்கப்படுகின்றன? தனிநபர் வருமானத்திலிருந்து வருமான வரி போன்ற நேரடி வரிகளைக் கழித்த பிறகு கிடைப்பதே செலவிடக்கூடிய வருமானம் டிஸ்போசிபிள் இன்கம் ஆகும். இது ஒரு தனிமனிதன் உண்மையில் தனது விருப்பப்படி செலவு செய்யக்கூடிய தொகையை காட்டுகிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.